ஹாய், இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் வந்து வேஃபில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மைதா எடுக்கல, கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். சுகர் வந்து ஒரு 1/2 கப் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன். வந்து நான் ஒரு எக் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எக் வேணாட்டி நீங்கள் பட்டர் போட்டிருக்கலாம். பட்டர் வந்து ஒரு 100 கிராம்ஸ் போட்டுக்கலாம் பட்டர். நான் பட்டர் போடல. இப்போ எக்கு போட்டாச்சு. இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் மில்க் வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது எக்கு, ஆயில், மில்க் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இது வந்தால் தான் நம்ம வேஃபில் மேக்கரில் வேஃபில் போடலாம். நான் போடுறச்ச காட்டுறேன். மேக்கரில் வந்து நான் இந்த ப்ரஷ்ஷில் வந்து ஆயில் டிப் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வேஃபில் குத்தலாம். இந்த மாதிரி நம்ம போர் பண்ணியாச்சு. என்கிட்ட வந்து ரவுண்ட் ஷேப் தான் இருக்குது. ஸோ நான் வேஃபில் போட்டிருக்கேன். நான் ரெடி ஆகிட்டோன்னே காட்டுறேன். இப்போது வேஃபில் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். வேஃபிலுக்கு மேலே நான் பேன்கேக் சிரப் ஊற்றிருக்கேன். சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் கூட ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.